ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. மோடிஜி தமிழ்நாடு என்றால் ஏன் அலர்ஜி? மன்னராட்சி முதல்வர் அவர்களே தாவேக்கவுக்கும் திமுகவிற்கும் தான் போட்டி என தாவேக்கவின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் முழங்கி இருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் விஜய். அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும், ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும், அது வரணும்னா இவங்கள மாத்தணும். இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை திருவான்மையூரில் நடைபெற்றது. இதில் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் என மொத்தம் 2000 பேர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தலைமை உரை நிகழ்த்திய கட்சித் தலைவர் விஜய் திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக சாடினார். பெயரை மட்டும் கம்பீரமாக கூறிக்கொண்டால் பத்தாது என்று விமர்சித்த விஜய் பாஜகவிற்கு குறைவில்லாத ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது என குற்றம் சாட்டினார். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, ஒன்றியத்துல பாஜக ஆட்சிய ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. அணை போட்டு காற்றை தடுக்க முடியாது என்றும் விஜய் கூறினார். அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும், ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். பின்னர் மத்திய அரசை விமர்சிக்க தொடங்கிய விஜய் தமிழ்நாடு என்றாலே ஏன் அலர்ஜி என மோடிக்கு கேள்வி எழுப்பினார். இங்க நீங்க தான் இப்படின்னா அங்க அவங்க யாரு? உங்க சீக்ரெட் ஓனர், அவங்க உங்களுக்கும் மேல. மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும், பேரை சொல்லணும், பேரை நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும். சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம். சென்டர்ல யார் ஆள்றா? காங்கிரஸா? இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம், இங்க யார் ஆள்றா? அதிமுகவா? அப்புறம் என்ன பேரை சொல்லணும், பேரை சொல்லணும்? புரியலையே. நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. ஏன் ஜி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி? தமிழ்நாட்டில இருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லயும் கை வைக்க பாக்குறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார், உங்க பிளான் என்னன்னு, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு. தமிழ்நாட்டை மிக கவனமாக கையாள வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு அறிவுரை கூறினார். சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம், தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து சார், பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். அடுத்த ஆண்டு தமிழ்நாடு வித்தியாசமான தேர்தல் களத்தை சந்திக்கும் என்றும் தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி என்று கூறி அதிமுகவையும் சீண்டினார். இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. உரையின் இறுதியில் ஆங்கில கவிஞர் ஆல்ஃபிரட் டெனிசனின் கருத்தை வில்லியம் பிளேக் கூறியதாக விஜய் தவறான மேற்கோள் காட்டினார். Few words from William Blake. Men may come, men may go, but I go on forever. வழக்கமாக தனது பேச்சின் போது பலமுறை ப்ரோ என்ற சொல்லை பயன்படுத்தும் விஜய் இந்த முறை
பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்றே குறிப்பிட்டார். நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க, அவங்களோட பேசுங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க, அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க, ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட இரட்டை போர் யானை வாகை மலர் கொடி தானா பறக்கும்.